ஹாப்பி சாபத். நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, இந்த பிரதான பரிசுத்த நேரத்திலே உம்முடைய பரிசுத்த பிரகாரத்தில் நாங்கள் காத்திருக்கும் போது உம்முடைய கண்கள் எங்களை ஏறெடுத்து பார்க்கட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். எங்களுடைய கண்களையும் செவிகளையும் இருதயத்தையும் நீர் திறந்தருளும். வேதத்தின் அதிசயங்களை எங்களுடைய கண்களுக்கு காண்பித்தருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். பரிசுத்த ஆவியை பெறுதல். எங்கே இருவர் மூவர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே நான் வாசம் செய்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் கூறியிருக்கிற அந்த வசனத்திற்கு ஒரு விளக்கம். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பைபிள் கமெண்ட்ரி அதற்கான விளக்கத்தை நாம் கொடுக்கிறது. The convocations of the church, the camp meetings, the assemblies of the home church, and all the occasions where there is personal labor for souls are God's appointed opportunities for receiving the early and the latter rain. என்ன புரிகிறது? ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழுகையும் ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற எந்த ஜெப ஆராதனைகளும், குறிப்பாக குடும்ப ஜெப ஆராதனைகளும், இவற்றில் நம்முடைய ஆத்துமாவிற்கான வேலை அல்லது பணி ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அது தேவன் நமக்காக நிர்ணயித்திருக்கிற ஒரு உன்னதமான ஒரு வாய்ப்பு. இது நிமித்தமாக நாம் முன்மாறியையும் பின்மாறியையும் பெறுகிறவர்களாக இருக்கிறோம், அல்லது பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். So every worship is a divine appointment. ஒவ்வொரு தொழுகையும் தேவனுடைய தெய்வீக நியமனமாக இருக்கிறது. தொழுகையில் பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னமாய் இருக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவரை பெறுவதே நம்முடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்மாறியை பெற்றிருக்கிறோமா, பின்மாறியை நாம் பெற்றிருக்கிறோமா? இந்த முன்மாறி பின்மாறி இவைகளை பற்றி நாம் அநேக செய்திகளை நாம் கேட்டிருப்போம். இந்த முன்மாறி என்றால் என்ன? Early rains produces conversion. மனம் மாற்றத்தை ஏற்படுத்துவது முன்மாறியின் அனுபவமாக இருக்கிறது. பின்மாறி என்றால் என்ன? It develops the Christ-like character. கிறிஸ்துவை போன்ற குணாதிசயத்தை கொண்டு வருவதே பின்மாறியின் விளக்கமாக இருக்கிறது. தேவனுடைய மெய்யான சபையிலே இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகளே, இதை நாம் எப்படி பெற முடியும்? லூக்காவின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு எதை கொடுக்கிறார்? அண்டர்லைன் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம்? அதிக நிச்சயம் அல்லவா என்றார். So everyone who asks for the Holy Spirit, பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்கிற யாராக இருந்தாலும், பரிசுத்த ஆவியை வாஞ்சிக்கிற எந்த விசுவாசிகளாக இருந்தாலும், பரலோகத்தின் தேவன் நம்முடைய பல ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கும்போது இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அதை கண்டிப்பாய் தந்தருள்வார் என்பதே இதனுடைய உண்மையாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்நாட்டிலே வேதம் சொல்லிருக்கிற வசனத்தை நாம் பார்க்கும்போது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்போம். பரிசுத்த ஆவியானவரை நம் ஆண்டவர்கிட்ட நாம் கேட்கிறவர்களாக நாம் இருக்க போறோம். ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நாம் துரிதமாக நாம் பார்த்து நாம் தேவ செய்திக்குள்ளாக நாம் கடன் செலுத்துகிறோம். பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட முதல் புத்தகமாக சொல்லப்படக்கூடிய யோபு. இந்த யோபு என்ற மனுஷனை குறித்து நாம் பார்க்கும்போது, இந்த யோபை போல உத்தமனும் சன்மார்க்கனும் ஒருவனும் அந்த நாட்டிலே இருந்ததில்லை என்று நாம் பார்க்கிறோம். இந்த யோபு தேவனுக்கு பயந்தவனும் தீமையை வெறுக்கிறவனுமாக அவனுடைய காலங்களில் அவன் கடந்து வந்தபோது அவனுடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் அவனை சந்திக்கிறது. யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுத்தரித்து போட்டது, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். யோபின் வாழ்க்கையிலே அவர் சந்தித்த ஒரு விதி அல்லது ஒரு சந்தித்த ஒரு சூழ்நிலை என்னன்னு பார்க்கும்போது ஒரு சர்வ சங்காரமான ஒரு அழிவு.
சரி, அடுத்த வசனத்தை பார்ப்போம். 19ஆம் வசனத்துல அடுத்து எதை இழந்து போறாருன்னு சொல்ல பார்ப்போம். வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். யோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? யோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைங்க, 7 மகன்கள், 3 மகள்கள். எனவே ஒரு தகப்பனுக்கு வரக்கூடிய செய்தி. அடுத்து 22ஆம் வசனத்தை பார்ப்போம். இவை எல்லாவற்றிலேயும் யோபு என்ன செய்யல? பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி என்ன செய்யல? குறை சொல்லவும் இல்லை. சரி, இப்போ ஒரு கேள்வி. இது ஆண்டவரிடத்திலிருந்து வந்ததா? இந்த சூழ்நிலை ஆண்டவரிடத்துல வந்துச்சா? இந்த அழிவை கொண்டு வந்தது யாரு? சாத்தான். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருபோதும் சச்சரவுகளை அல்லது சஞ்சலங்களை அனுமதிப்பது அவருடைய நோக்கம் அல்ல. இந்த உபத்திரவங்கள், the tribulations always comes through the enemies. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு உபத்திரவங்களும் சாத்தானாலே நமக்கு அல்லது நம்மை சந்திக்கிறதாக இருக்கிறது. எனவே தேவ ஜனமாய் இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு யோபின் வாழ்க்கை போலதான் இருக்கிறது. சச்சரவு மிகுந்த வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறப்போகிறோம். போராட்டம் மிகுந்த சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறப்போகிறோம். ஏமாற்றத்தை நாம் சந்தித்திருக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறப்போகிறோம். இழப்புகளை, மரணங்களை சந்தித்து துன்பத்தோடு இருக்கக்கூடிய வேளையிலே அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறப்போகிறோம். இன்னொரு எடுத்துக்காட்டை நாம் பார்ப்போம். ஏசாயாவின் புத்தகம் 36ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவோம். இந்த ஏசாயாவின் புத்தகம் 36, 37 ஆகிய அதிகாரங்கள், 2 ராஜாக்கள் 18, 19 ஆகிய அதிகாரங்கள், 2 நாளாகமம் 32 ஆகிய இந்த 3 அதிகாரமும் ஒரே சம்பவத்தை குறித்து பேசுகிறது. இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது எருசலேமில் இருக்கக்கூடிய தேவ ஜனங்களை மிகவும் நேர்த்தியாய் வழிநடத்தி கொண்டிருக்கிற ராஜாவாகிய எசேக்கியா. இந்த ராஜா இந்த தேசத்தின் ஜனங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் எல்லாம் எல்லா விதத்திலும் செழிப்பையும் நன்மையும் பார்த்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கும் போது எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய செனாகரேப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாக வந்து அவைகளை பிடித்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது என்ன நடந்தது? எருசலேம் நகரத்தினுடைய வாசல் கதவுகள் என்ன செய்யப்பட்டது? பூட்டப்பட்டது. அப்ப பூட்டின நேரத்தில் எதிரியாக வந்திருக்கிற அந்த செனாகரீபினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து ஒரு கடிதம் ஒன்று எசேக்கியா ராஜாவுக்கு வருகிறது. அந்த கடிதத்தை பார்த்த எசேக்கியா ராஜா அவர் மிகவும் அச்சம் கொண்டவராக இருந்ததினாலே அந்த ராஜா எந்த இடத்திற்கு கடந்து சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய ஆலயத்திற்கு கடந்து சென்றார். எனவே ஆண்டவருடைய ஆலயத்திற்கு கடந்து சென்ற அந்த ராஜா தேவனிடத்தில் வேண்டுதல் வைக்கும் போது அந்த காரியங்களில் எல்லாவற்றிலுமே பரலோகத்தின் தேவனானவர் இவர்களுக்கு இரக்கம் பாராட்டி இஸ்ரவேல் ஜனங்களை அல்லது எருசலேம் தேசத்தின் ஜனங்களை ஆண்டவர் வெற்றியாய் பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஏசாயா தீர்க்கதரிசியிடத்திலே இந்த ராஜாவாகிய எசேக்கியா வேண்டுதல் வைக்கும் போது 37ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது பாருங்க. உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிராய் இருக்கிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். அடுத்த வசனம் 31ஆம் வசனத்தை பார்ப்போம். முக்கியமான வசனம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எந்த தேவையிலும் குறை என்பது இல்லை. தேவ ஜனமே, இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பவர்களே, பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்காக வாஞ்சையோடு வந்திருப்பவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை என்னன்னு சொல்ல பாரும்போது உங்களுக்கு எந்த நன்மையிலும் குறைவை ஆண்டவர் ஒருபோதும் நமக்காக வைக்கிறவர் அல்ல. நாம் மீந்து போனவர்களாக இருக்கலாம், தப்பி பிழைத்தவர்களாக இருக்கலாம். நாம் மறுபடியும் வேர் பற்றி மேலே கனி கொடுக்கும் அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய வளர்ச்சியை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த நல்ல தேவனிடத்தில் நாம் சேர்வதற்காக இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவது பாடம்
கிறிஸ்துவில் வேரூன்றி நில்லுங்கள். டு எக்ஸ்பீரியன்ஸ், டு ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், ஸ்டாண்ட் ஃபர்ம் ஆர் ஃபர்ம்லி ரூட்டட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் வேரூன்றி நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். பாடம் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, நாம் கிறிஸ்துவில் வேரூன்றி நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற விரும்புகிறவர்கள் எப்படி ஒரு திராட்சை செடியினுடைய கொடி அந்த செடியோடு இணைந்து இருக்கும்போது அல்லது நிலைத்து இருக்கும்போது, அந்த செடி வளரும் போது அதுவும் வளர்ந்து அந்த கொடியின் வழியாக கனிகளை கொடுக்குமோ, நாமும் தேவனோடு இணைந்திருந்தால் அல்லது தேவன் மேலே வேர் கொண்டிருந்தால் நாமும் வளர்ச்சியை அடைவோம், நாமும் கனி கொடுக்கிற ஜீவியத்தை நாம் ஜீவிப்போம் என்று நமக்கு பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. தேவ ஜனமே, இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். கலாத்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் பார்ப்போம். கலாத்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பார்ப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. யார் பிழைத்திருக்கிறது? கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே எப்படி இருக்கிறேன்? பிழைச்சிருக்கிறேன். By faith I am saved. விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். தேவ ஜனமே, இந்த நாளில் ஆண்டவரோடு நாம் இணைந்து இருப்பதற்கு அல்லது வேர்கொண்டு இருப்பதற்கு அடிப்படை அவசியமான அந்த விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் பிழைத்திருக்கவும் அசைந்திருக்கவும் நம்முடைய வாழ்நாட்களே பூரிப்பை பார்ப்பதற்கு ஏதுவாக பரலோகத்தின் தேவன் நம்மை வழிநடத்துவாராக. கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களை நாம் பார்ப்போம். கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் என்ன செய்யுங்க? வேர் கொண்டவர்களாகவும், அவர் மேல எப்படி இருக்கணும்? வேர் கொண்டவர்களாகவும், அடுத்து என்ன செய்யணும்? கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் என்ன செய்யுங்க? பெருகுங்க. Be ye multiplied with thanksgiving. தேவ ஜனமே, ஆண்டவரோடு நிலைத்திருக்க வேண்டும் என்பது அவ்வளவு அவசியமா? 155 கிமு அல்லது கிபி என்ற ஆண்டிலே நாம் பார்க்கும்போது சரித்திர அனுபவத்தை நாம் ஒன்று பார்க்கிறோம். ஸ்மிர்னா என்ற பட்டணத்தினுடைய திருச்சபையினுடைய பிஷப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிற பாலிகார்ப், இந்த பாலிகார்பை இந்த ரோமன் கவர்மெண்ட் என்ன செய்ததுன்னு சொல்லலாம் பார்க்கும்போது ஒரு சூழ்நிலைக்கீழாக பலவந்தப்படுத்தி கிறிஸ்துவின் மேல் கொண்டிருக்கிற விசுவாசத்தை நிராகரிக்க செய்து அல்லது கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிற விசுவாசத்தை மறுதலிக்க செய்து அந்த ரோம அரசாங்கம் என்ன கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறதோ அதை ஏற்கும்படியாக பலவந்தப்படுத்தினது. அப்படி இல்லை என்றால் மரண தண்டனை என்பதை ரோம அரசாங்கம் இந்த பாலிகார்ப் என்ற பிஷப் என்ற பாஸ்டருக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த பாலிகார்ப் என்ன செய்தார் சொன்னா பார்க்கும்போது, என்னுடைய ஆண்டவரை நான் 86 ஆண்டுகளாக நான் அறிவேன், 86 ஆண்டுகளாக என்னுடைய ஆண்டவரிடத்திலிருந்து நான் ஒரு தீமையும் பெற்றது இல்லை என்பதனாலே இந்த தேவனை நான் என்ன செய்ய முடியாது? ஒருபோதும் மறுதலிக்க முடியாது. எனவே அந்த சூழ்நிலை கீழாக நாம் பார்க்கும்போது ரோம அரசாங்கம் அவரை ஒரு எரிகிற அக்னி சூளையிலே அவரை வழிநடத்தி அவருடைய சரீரம் எரிந்து போகக்கூடிய வேளையிலே அந்த சரீரத்தினுடைய துர்நாற்றம் அல்ல நறுமணம் தேசமே அந்த பட்டணம் எங்கும் பரவியது. அநேகர் இன்றைக்கு அதன் மூலமாக கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டார்கள். ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ளாக வேரூன்றி நின்றதுனால பட்டணம் முழுசும் அந்த நறுமணத்தின் வாயிலாக அநேகர் ஆண்டவருடைய சத்தியத்திற்குள்ளாக அழைக்கப்பட்டார்கள். விசுவாச பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றி நிற்கிறவர்களாக நாம் இருக்கிறோம்? பிலிப்பியரின் நிருபம், மரணமே வந்தாலும் ஆண்டவருக்காக நாம் நிற்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? வேதம் சொல்கிறது பிலிப்பியர் 1:21, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனது. For to die is gain.
சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். All those who stand firm in Christ will experience the Holy Spirit within him. கிறிஸ்துவுக்குள்ளாக உறுதியாய் நிலை நிற்கிறவனே, முடிவு பரியந்தமும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவனே பரிசுத்த ஆவியை பெறுகிறவனாக இருப்பான். இந்த பரிசுத்த ஆவியானவர் மனம் மாற்றுதலுக்கான ஆவியானவர் அல்ல. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவை போல் மாற்றக்கூடிய பரிசுத்த ஆவியானவராக, பூமியின் கடைசி நாட்களை கடந்து செல்லக்கூடிய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்கு ஒத்த குணத்தை நாம் தரித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். முக்கியமான ஒரு பாடம், டு எக்ஸ்பீரியன்ஸ் த ஹோலி ஸ்பிரிட். என்ன செய்யணும்? அடுத்து ஓய்வு நாளை என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் ஆசரியுங்கள். சரி, ஓய்வு நாளை ஆசரியுங்கள், பரிசுத்தமாய் ஆசரிங்க அப்படின்னா என்னது? பரிசுத்தம். சரி, பரிசுத்தம் என்றால் என்ன? அதுக்கான விளக்கம் என்ன சொன்னா பாரும்போது, பரிசுத்தம் தேவனுடைய கற்பனை பரிசுத்தமாய் இருக்கிறது. சரி, அவருடைய சட்டத்திட்டங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறது. இப்போ ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணும்? பரிசுத்தமாய் ஆசரிக்கணும் என்று சொன்னால் எதைப்படி ஆசரிக்கணும்? தேவனுடைய கற்பனையின்படி ஆசரிக்கணும். தேவனுடைய கற்பனை என்ன சொல்லுது? 6 நாளும் நீ வேலை செய்து உன்னுடைய கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளிலோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது? நீ ஆனாலும், உன் குமாரனாலும், உன் குமாரத்திகளானாலும், உன் வாசலில் இருக்கிற அணியானாலும், யாரானாலும் என்ன செய்யக்கூடாது? எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரி, ஓய்வு நாளுக்கு நம்ம எப்ப ஆயத்தப்படணும்? ஒரு நோட்ஸ் எழுதிட்டு வந்திருக்கேன் பாருங்க. ஆல் த்ரூ த வீக் we must have the Sabbath in the mind. Prepare the whole week for the Sabbath. வாரத்தினுடைய 7 நாட்களிலும் ஓய்வு நாள் தான் நம்ம மனசுல இருக்கணுமா? அந்த ஓய்வு நாளுக்காக வாரத்தில் எத்தனை நாள் ஆயத்தப்படணுமா? வாரத்தில் இருக்கிற 7 நாட்களும் நாம் ஆயத்தப்பட வேண்டிய அவசியம். யாத்ராமம் 16ஆம் அதிகாரம் 28 இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாது இருப்பீர்கள். 29ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளிலே 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்றார். 30ஆம் வசனத்தை நம்ம போவோம். பைபிள் சொல்கிறது, அப்படியே ஜனங்கள் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள் என்று சொல்ல பார்க்கிறோம். God has solidly mentioned not to work on Sabbath. ஓய்வு நாள்ல யாரும் வேலை செய்யக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் முன்கூட்டியே ஒரு திட்டத்தை போட்டு வச்சிட்டாரு. என்ன செய்திருக்கிறார் சொன்னா பாரும்போது, 7ஆம் நாளுக்கு உண்டான காரியம் உங்களுக்கு என்னைக்கே சந்திக்கப்படுது? வாரத்தின் எத்தனாவது நாள்ல? 6ஆவது நாள்ல சந்திக்கப்படுது. அப்ப 7ஆம் நாளில் ஜனங்கள் என்ன செய்தாங்க? ஓய்ந்து இருந்தார்கள் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமையார் இதை குறித்து எழுதியிருக்கிறாங்க பாருங்க. சாபத் கோட்ஸ் என்ற இடத்துல நம்ம இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, the Sabbath calls our thoughts to nature. சரியா? இந்த ஓய்வு நாள் நம்மை எங்கே கொண்டு செல்கிறது சொல்ல பாரும்போது, தேவனுடைய சிருஷ்டிப்பை நாம் நோக்கமாக பார்ப்பதற்கு நம்மை அழைத்து செல்கிறது. and brings us into communion with the creator. இந்த ஓய்வு நாள் என்பது தேவனுடைய சிருஷ்டிப்பையும் சிருஷ்டிகரையும் நினைத்து பார்க்கும்படியாக நம்மை அழைக்கிறது. In the song of the bird, the sighing of the trees and the music of the sea, we still may hear his voice who talked with Adam in Eden in the cool of the day. மாலை நேரத்திலே ஆதாம் ஏவாளோடு பேசின அந்த சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்றால் தேவன் படைத்திருக்கிற அந்த இயற்கையின் காட்சிகளை பார்க்கும்போது நாம் அதை உணர்வோம். And as we behold his power in nature, அதை அந்த இயற்கை காட்சிகளை பார்க்கும்போது ஆண்டவருடைய வல்லமையை உணரும் போது we find comfort. அந்த இடத்திலே ஆறுதல் உண்டாகிறது. For the word that created all things is that which speaks life to the soul. அந்த சிருஷ்டிப்பை உண்டாக்கின எல்லா வார்த்தைகளும் நம்மளுடைய ஆத்துமாவிற்கான பலனை பேசுகிறதாக இருக்கிறது. He who commanded the light to shine out of darkness. அந்த வார்த்தை
இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தது போல had shined in our hearts. அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் எங்க கொண்டு வரார்? ஓய்வு நாள் அன்னைக்கு அவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல கொண்டு வரார். To give the light of knowledge of the glory of God in the face of Jesus. இதை எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்களுடைய இருதயம் வெளிச்சமாய் இருக்கும். ஓய்வு நாளை ஆசரிக்க தவறவர்களுடைய இருதயம் இருள் அடைந்ததாக இருக்கும். தேவ ஜனமே, உங்கள் வீட்டில் இருள் தங்கி இருக்கிறதா? உங்களுடைய ஆத்துமாக்களை அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஆத்ம வாழ்க்கையை இருள் வாட்டி வதைக்கிறதாக இருக்கிறதா? மெய்யான ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கு நாம் முன் வருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எசேக்கியேலின் புத்தகத்திலே இன்னைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் என்னது? இட்ஸ் a sign. சரி, அடுத்த வசனம் 21ஆம் வசனம். ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள். என்ன செய்றாங்க? என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பானே, அவர்களோ அவைகளின்படி நடவாமலும் என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்யாமலும் என் ஓய்வு நாட்களை என்ன செய்றாங்க? பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள். ஆகையால் வனாந்திரத்திலே என் கோபத்தை அவர்களில் தீர்த்து கொள்ளும்படி என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். அடுத்த வசனம் 22. ஆகிலும் நான் என் கையை திருப்பி நான் இவர்கள் புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பதாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் நான் என்ன செய்தேன்? கிருபை செய்தேன். இப்போ ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். இன்னைக்கு வரைக்கும் நான் ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிச்சிருக்கேனா? பதில் ஒருவேளை இல்லதான். ஆனா ஆண்டவர் நம்ம கிருபை செஞ்சிருக்கிறாரா? செஞ்சிருக்கிறார். கொஞ்சம் செஞ்சிருக்காரா? நிறைய செஞ்சிருக்கிறாரா? நிறைய, ஏராளம். ஏன் செஞ்சிருக்கிறாரு? அவருடைய நாமத்துக்கு குலைச்சல் வரக்கூடாது. பாத்தீங்களா? தேவன் அன்பானவர் என்பதை அவர் நிரூபித்து காட்டுவதற்காக நம்ம எத்தனை முறை பாவம் செய்தாலும் ஆண்டவர் நம்மை மன்னிப்பதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். தேவ ஜனமே, கடைசி காலங்களே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை, இந்த ஓய்வு நாளை பற்றி ஆண்டவரே ஒரு இடத்துல பேசுறார் பாருங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது வேதம் நமக்கு இப்படியாக பேசுகிறது. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், there is a condition before blessing. 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. God himself pronounces the blessings of keeping the sacred Sabbath. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பதனாலே ஆண்டவரே அதனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறார். தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்கிற பிள்ளைகளே, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க முன்வாருங்கள். இந்த உலகத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கிறது எல்லாமே நிரந்தரமாக ஒரு நாள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இல்லாமல் போகும். நிரந்தரமாக இருக்க போறது என்ன தெரியுமா? ஏசாயாவின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு நம்ம வருவோம். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எங்க போன பிற்பாடும் ஓய்வு நாள் இருக்குது? எங்க போன பிற்பாடும் ஓய்வு நாள் இருக்குது? பரலோகம் போன பிற்பாடு. பரலோகம் போன பிற்பாடு ப்ரொஃபஷன்ஸ் இருக்குமா? வேலை இருக்குமா? ஐடி ப்ரொஃபஷன்ஸ், மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ்? இல்லை, ஒன்றும் கிடையாது. இல்லை வேற ஏதாவது சாரா நிலை வேலைகள் ஏதாவது இருக்குமா? இல்லை, ஒன்றுமே கிடையாது. இங்கே கண்ணு முன்னாடி பார்க்குற எதுவுமே பரலோகத்தில் இருக்க போகிறது கிடையாது, எக்ஸப்ட் த சாபத், ஓய்வு நாளை தவிர. அற்பமாய் வாழக்கூடிய இந்த உலகத்திற்கு எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், அப்படி தானே? இந்த உலகத்தில் நம்ம வாழணுன்றதுக்காக எவ்வளவோ பிரயாசப்படுறோம். நித்தியமாய் வாழப்போகிற பரலோகத்திற்காக என்ன பிரயாசத்தை நம்ம செய்துட்டோம், என்ன தியாகத்தை நம்ம செய்துட்டோம், என்ன அர்ப்பணிப்பை நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக காண்பித்தோம். தேவ ஜனமே, இந்த நாளிலும் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை பெறக்கூடிய அனுபவத்திற்கு நாம் கடந்து வருகிறவர்களாக நாம் இருக்கிறோம். மூன்றாவது முக்கியமான பாடம், தர்த்தியாகத்தோடு தசம பாகம் செலுத்துங்கள். A faithful tithe and offering is required. தர்த்தியாகத்தோடு தசம பாகம் செலுத்துங்கள். ஜோசப் பேட்ஸ்
நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய சபையினுடைய ஒரு முன்னோடி. 1852 ஆண்டு ஒரு 60 வயது நிரம்பின ரிட்டையர்டு சி கேப்டன் ஒரு நாள் ரயில் வழியாக பிரயாணப்படும் போது அவருடைய மனதில் ஏதோ ஒரு ஏவுதல் ஒன்று ஏவப்பட்டுச்சு. அந்த ஏவுதல் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது பேட்டில் கிரீக்கில் அவர் இறங்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏவுதல். பேட்டில் கிரீக்கில் எதுக்கு இறங்கணும்? அங்கே யாரையாவது ஒரு ஆளை சந்திக்கணும். சரி, மன ஏவுதலின்படி அந்த ட்ரெயின் அந்த பேட்டில் கிரீக் டவுனில் நிற்கும் போது அந்த ட்ரெயினை விட்டு இறங்குறாரு. இறங்கினதும் அவர் மனசில் அடுத்த ஏவுதல் என்ன தெரியுமா? இந்த ஊரில் இருக்கிற ஒரு உண்மையான மனுஷனை நான் சந்திக்கணும். அப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போய் பார்க்குறாரு. லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே திறந்துருக்கு. லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போய் என்கொயரி பண்ணுறாரு. இந்த ஊரில் இருக்கிற ஒரு உண்மையான மனுஷனை நான் சந்திக்கணும். அந்த போஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு. யாருன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, டேவிட் ஹெபர்ட். இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சேல்ஸ்மேன், ஒரு வர்த்தகர். இந்த ஊரில் அவரை மாதிரி நியாயமாக பொருளை விற்கிறவங்க ஒருத்தரும் இல்லை என்று சொல்லி அவரை குறித்து அறிமுகப்படுத்தினாங்க. ஜோசப் பேட்ஸ் அந்த டேவிட் ஹிபர்ட் என்பவரை அவர் சந்தித்தார். சந்திப்பதற்கு வீடு எப்படி போகணும்னு சொல்லி கேட்டார். இந்த ஒரு நதி இருக்குல்ல, அந்த பேட்டில் கிரீக் டவுனில் ஒரு சின்ன லேக் இருக்கும். அந்த லேக்கு நீங்கள் கடந்து போங்க, அங்கே நீங்கள் அவர்களை சந்திக்கலாம் என்று சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாங்க. அவர்களை அறிமுகப்படுத்தி பெற்ற பிற்பாடு இந்த இடத்துல சாயங்காலம் 5 மணி அளவிலே அந்த டேவிட் ஹெபர்ட்னுடைய ஃபேமிலி ஞான முழுக்கு பெறுவதற்காக முன் வந்தார்கள். தேவ ஜனமே, தர்த்தியாகத்தோடு ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போடு காணிக்கையை கொடுத்து தசம பாகத்தை கொடுத்து ஊழியம் செய்த காலத்திலே தேவனுடைய சபை வேகமாக வளர்ச்சி அடைந்தது. மெய்யான ஆத்துமாக்கள் சபையிலே அனுதினமும் சேர்க்கப்பட்டு கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள். ஏறக்குறைய 100 ஆண்டுகளை கடந்து வரக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஜோசப் பேட்ஸை பற்றி பார்க்கும்போது என்ன செய்தார்னு சொன்னால் பார்க்கும்போது, அவர் வைத்திருக்கிற ஒரு வெசல், ஒரு பெரிய கப்பல், அதை வித்துட்டு அவ்வளோத்தையும் கொண்டு வந்து எங்கே போட்டார்? ஊழியத்துக்கு போட்டார். அவருடைய கோட்டில் பார்த்தோம்னா அங்கங்கே பேட்ச் ஒர்க் பண்ணியிருப்பார். அங்கங்கே பேட்ச் ஒர்க், கிழிஞ்ச கோட். அவருக்கென்று சொல்லி செலவு பண்ணுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லாத்தையுமே ஆண்டவருடைய சத்தியம் சொல்லப்படக்கூடிய இடத்திற்கு செலவு செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை. அடுத்தபடியாக நாம் பார்ப்பது ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட் என்ற புத்தகத்தில் அம்மையார் இதை குறித்து எழுதியிருக்கிறாங்க. ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட் என்ற புத்தகம். Every act of self-sacrifice for the good of others will strengthen the spirit of beneficence in the griever's heart. பிறருக்காக தர்த்தியாகத்தோடு நாம் எதையாவது விட்டு கொடுக்கும் போது அதை கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவருடைய இருதயத்திலே பலனை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். Allying him more closely to the Redeemer of the world, who was rich yet for our sakes became poor, that we through his poverty might be rich. ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒருவேளை அவர் ஒரு ஐஸ்வர்யவான் தான், ஆனால் நமக்காக ஒரு ஏழையாக அவர் அவதரித்தார். ஆனால் இன்றைக்கு நாம் அந்த ஏழையாக இராதபடிக்கு நாமும் ஐஸ்வர்யவான்களாக இருப்பதற்கே ஆண்டவர் தன்னை தானே தியாகம் செய்தார். And it is only as we fulfill the divine purpose in our creation that life can be a blessing to us. இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக, அந்த தெய்வீக நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு நாம் தர்த்தியாகத்தை நாம் முன்னெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். All the good gifts of the God to man will prove only a curse. நாம் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல கிஃப்ட் அல்லது பொக்கிஷங்கள் இது எல்லாம் நமக்கு ஒரு சாபம் அல்ல, unless he employs them to bless his fellow men and for the advancement of God's cause in the strength. இன்னைக்கு மூப்பர் ஒரு வசனம் வாசிச்சார் மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து. ஒருவேளை இந்த காணிக்கை கொடுக்கிற இடத்துல மனசுக்குள்ள ஏதாவது வேற்றுமைகள் பகைகள் இருக்கும் என்று சொன்னா அதை என்ன செய்யணும்? அந்த காணிக்கையை ஒரு ஓரமாக வச்சுட்டு அங்கே போய் ஒப்புரவாகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த காணிக்கையை செலுத்தணும்.
தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பிள்ளைகளே, தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பிற்கும் அவர் நம்மை சேர்த்திருக்கிற இந்த சபைக்கும் நாம் ஆதரவு கொடுப்பதற்காக தர்த்தியாகத்தோடும் உண்மையோடும் விசுவாசத்தோடும் நாம் ஆண்டவருடைய நாமத்தின் மேன்மைக்காக தசம பாகங்களை நாம் செலுத்த வேண்டியது அவசியம். ஏனென்றால் இதுவே இந்த சபையினுடைய ஊழியத்திற்கான வளர்ச்சியாக இருக்கிறது. மார்க்கின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் வேதம் சொல்கிறது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். Why God came to this earth? ஆண்டவர் எதுக்காக வந்தார்? இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனுஷங்களுக்காக, சாகரக்காக வந்தார். தன்னையே தியாகமாக ஒப்பு கொடுப்பதற்காக வந்தார். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு இன்றைக்கு நாமும் தியாகம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசி பகுதி, இதை நாம் பார்த்து நாம் சுருக்கமாக நாம் நிறைவு செய்வோம். 4வது பகுதி, உலகத்திற்கு உரியவைகளை விட்டு விலகுங்கள். Give away your worldly pleasures. உலகத்திற்கு உரியவைகளை நாம் விட்டு விலகுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்திற்குரியவைகள் ஆகையால் உலகத்திற்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு என்ன செய்து செவி கொடுக்குது. தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் உலகத்திற்குரியவைகளா? நாம் உலகத்திற்குரியவைகளா? இல்லை. நாம் யாருடையவர்கள்? தேவனுடையவர்கள். உலகத்திற்குரியவர்கள், உலகத்திற்கு உரியவர்கள் உலகத்திற்கானவைகளையே விரும்புகிறார்கள், அதையே பேசுகிறார்கள், அதையே செய்கிறார்கள். ஆனால் தேவனுக்கு உரியவர்கள் தேவனையே நினைக்கிறவர்களாகவும் தேவ சித்தத்தையே செயல்படுத்துகிறவர்களாகவும் தேவ சத்தத்தையே கேட்கிறவர்களாகவும் மாற வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 17 ஆகிய வசனங்களை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. One who loves the world cannot love God, and no one can serve two masters. எந்த மனுஷனும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவன் உலகத்தை நேசிப்பான் என்று சொன்னால் அவன் யாரை பகைக்கிறான்? ஆண்டவரை பகைக்கிறான். அப்ப உலகத்தை நேசிக்காமல் இருக்க வேண்டும் சொன்னால் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறும்போது உலகத்தினாலே நாம் என்ன செய்யப்படும்? ஆட்டோமேட்டிக்கா பகைக்கப்படுவோம். இன்னைக்கு நாம் உலகத்தை பகைக்கவில்லை என்று சொன்னால் ஒரு காலம் வரும், உலகம் நமக்கு விரோதமாக பகையை கொண்டு வரும்போது அந்த பகையின் தாக்கத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது? தாங்கிக் கொள்ள முடியாது. ஆண்டவருடைய வருகையின் நாட்களுக்கு முன்பதாக சம்பவிக்க இருக்கிற ஆபத்துகளிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு உலகத்தை விட்டு நாம் வெளியே வந்து உலகத்தின் சூழ்நிலைகளிலிருந்து நம்மை வழிவிலக்கி காத்து உலகத்தின் கட்டுப்பாடுகளிலிருந்து நாம் தேவனோடு நம்மை இணைத்து வைக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். 16ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தினால உண்டாகிறது வெறும் riches and prosperity மட்டும் கிடையாது. இட் டாக்ஸ் அபவுட் our character too. நம்முடைய குணம் ரொம்ப முக்கியம். சிலர் பெருசா பெரிய ஐஸ்வர்யங்கள் எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க, சொத்து சுகத்துலலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் பேச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே தனாம் பரிசுத்தம் மாதிரி, நான் செய்கிறதெல்லாம் சரின்ற மாதிரி, நான் ஒரு சுயநீதியில் என்னை பொறுத்தவரைக்கும் நான் எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே பேசுவாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, கனிகளினாலே நீங்கள் அவங்களை என்ன செய்வீங்க? You shall know them by their fruits and their character. We know. Adventist people, we know. சபை விசுவாச பிள்ளைகளே, நமக்கு தெரியும். 17ஆம் வசனத்தை பார்ப்போம். உலகமும் அதை நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ எப்படி இருப்பான்? He shall stand firm, one who does the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற யாராக இருந்தாலும், எளியவனாக இருந்தாலும் சரி, தரித்திரனாக இருந்தாலும் சரி, அல்லது மிகவும் தூக்கி எறியப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிர்விசாரமாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவனாக இருப்பான். Receiving the Holy Spirit. Give away your worldly pleasures. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். வேதம் சொல்கிறது, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களினால் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா?
நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் அநேக காரியம் என்ன செய்யல இன்னைக்கு வரைக்கும். நமக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல? 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? We didn't receive. 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சபைக்கு வந்ததும் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது, பைபிள் ஸ்டடி கொடுத்துருப்பாங்க, உண்மைதான். ஆனா வந்த பிறகு ஆசீர்வாதம் இல்லை. ஏன்? The problem is within ourselves. எனக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான நிர்விசாரணமான குணம். எனவே ஆசீர்வாதத்தை பெறாமல் இருப்பதற்கான காரணம் இந்த இடத்துல வேற யாரும் இல்லை, மனுஷன் இல்லை, போதகர் இல்லை, வேற எந்த 3ஆவது மனுஷனும் கிடையாது. நான் Counsels on stewardship. The greatest care, anxiety and labor are devoted to worldly interests, while eternal consideration are made secondary. The most sad statement. இந்த உலகத்தினுடைய வேலைக்காக பிரயாசப்படுகிறவங்க, சரியா, அதுல நிறைய ஈடுபாடை காட்டுறவங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன சொல்லலாம் பாரும்போது, the eternal consideration is made secondary. ஃபர்ஸ்ட் இது வேலை பார்ப்போம், சம்பாதிப்போம், ப்ரொஃபஷனல் உட்காரும், ப்ரொமோஷன் பார்ப்போம், வேற எல்லாம் நம்ம சேர்த்து வைப்போம். அதுக்கப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேரம் இருந்தா நம்ம நேரம் செலவழிப்போம். கல்லூரி நாட்டில் ஒரு நண்பர் இருந்தார், இந்த அனுபவத்தை கொஞ்சம் கேளுங்க. காலையில் 7 மணிக்கு கிளாஸ், அப்போ ஸ்பைசர் கல்லூரியில் காலையில் 7 மணிக்கு கிளாஸ், டாக்டர் சரத் பாபு கிளாஸ். காலையில் 7 மணிக்கு கிளாஸுக்கு இவர் எத்தனை மணிக்கு எழும்புவார்னா 6:57 எழும்புவார். 6:57 எழும்பிட்டு என்ன தெரியுமா சொல்லுவார்? காட், ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு ஸ்பீக் டு யூ, ஐ எம் வெரி பிஸி, பிளஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோம் பண்ணிட்டு போயிடுவார். அடுத்து மதியானம் வருவார், நல்லா தூங்குவார். அவருக்கு வேலையெல்லாம் இருக்குது, ஆனால் வேலையெல்லாம் பார்க்க மாட்டார், நல்லா தூங்குவார். ரூமுக்கு வந்து சொல்லுவார், காட், யூ நோ ஹவு மச் டயர்ட் ஐ ஆம், நான் எவ்வளோ பலவீனமாக இருக்கிறேன், எவ்வளோ சோர்வுற்றிருக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ லெட் மீ ஸ்லீப், நான் தூங்குறேன் கொஞ்ச நேரம். ஓகே. நைட்டு வர்ஷிப் போக மாட்டார், எங்கேயும் போக மாட்டார், வெளியிலெல்லாம் போய் ஊர் சுற்றிட்டு எல்லாத்துலேயும் நேரம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து ஜோம் பண்ணுவார் பாருங்க, காட், ஐ ஆம் சிவியர்லி இன்ஜூர்டு, அலோவ் மீ டு ஸ்லீப் அண்ட் நோ டைம் ஃபார் யூ. தியாலஜி தான் படித்தார், வேலைக்கு வந்தாரா? 4 வருஷம் அண்டர் கிராஜுவேட் கூட முடிக்க முடியல. காரணம் என்ன? உலகத்தினுடைய ஈடுபாடை முதலாவதாக பார்த்தாரு, ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்க வேண்டியதை வாழ்க்கையில் 2வது நோக்கமாக பார்த்தார். He made it as a choice for the spiritual well-being. Testimonies for the Churches, Volume 2. Love of the world has become so deeply rooted in the hearts of brothers and sisters. கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய இருதயத்திலே உலகத்தின் மீது உண்டான ஆசபாசங்கள் மிகவும் ஆழ்ந்து வேரூன்றி இருக்கிறது. ஒரு ஹார்ட் ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணியிருக்காங்க, இட் வில் ரிக்வயர் a severe trial to remove it. கடினமான சூழ்நிலைகள் மத்தியில் தான் இன்னைக்கு அநேகர் என்ன செய்ய போறாங்க? உலகத்தை வெறுக்க போறாங்க. அப்படி ஒரு காலம் வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு உலகத்தை வெறுப்பதற்காக நாம் முன் வருவோம். தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியை பெற வாஞ்சிக்கும் பிள்ளைகளை, இந்த நாளில் நாம் கற்றிருக்கிற இந்த பாடங்களை நாம் நினைத்து பார்க்கும்போது வேதம் நமக்கு அல்லது தேவனுடைய சத்தியம் நமக்கு நினைவுபடுத்துவது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2வதாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 3வதாக நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியினர் பெற விரும்பினால் தர்த்தியாகத்தோடு ஆண்டவருக்கென்று காணிக்கைகளின் தசம பாகங்களையும் நாம் செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 4வதாக உலகத்திற்குரியவைகளை விட்டு விலகுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த 4 தான் கிடையாது, நிறைய இருக்குது, முக்கியமான 4 மாத்திரம் நீங்க நம்ம படிச்சிட்டோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஒருவேளை மீண்டுமாக இந்த பாடத்தை நம்ம படிப்போம். தேவன் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்களுக்கு தாரும் அந்த சுத்த ஆவியை தாரும். நாங்கள் கால் தள்ளாடி போனாலும், நீதி மார்க்கத்தில் நாங்கள் எதிர்த்து நின்றாலும், எந்த சூழ்நிலையிலே நாங்கள் நெருக்கப்பட்டாலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தாருமே, இன்றே எங்களுக்கு தாருமே. நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கவும், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கவும், தர்த்தியாகமான வாழ்க்கையை நாங்கள் வாழவும், ஆண்டவரே, உலகத்தோடு இணங்கி இராமல் உலகத்தை விட்டு நாங்கள் பிரிந்தவர்களாக நாங்கள் இருக்கவும் தேவன் எங்களை வழிநடத்தும்படியாக இந்த வேளையிலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, இந்த நாளின் செய்திக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்களோடு இருந்ததுக்காக நன்றி.
உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பினதற்காக நன்றி. இந்த நாளிலே இதன்படி எங்களுடைய வாழ்வை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் கடன் செல்லும் போது இதை குறித்து நியாய தீர்ப்பிலும் நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. எனவே இந்த வசனங்களுக்கு இணங்க ஜாக்கிரதையான வாழ்க்கையை வாழ்வதற்கு பரலோகத்தின் தேவன் நீர் எங்களை எப்போதும் உம்முடைய தூதர்களை கொண்டும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டும் நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த தொழுகையை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கடன் செல்லும் போது தேவ சமாதானமும் சந்தோஷமும் தைரியமும் அவருடைய இருதயத்திலே நிரம்பி இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளை பெற்று பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமதி சசிகலா அவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, அவருடைய விண்ணப்பங்களை பரலோகத்தின் தேவன் நீர் கேட்டறிந்தவராக இருக்கிறபடினாலே அவர்களுக்கு ஏற்ற வேளையிலே அந்த புத்திர சுவிகாரத்தை நீர் கொடுத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் சுகவீனமாக இருக்கிற டாக்டர் சந்திரசேகர் அவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவனுடைய ஒத்தாசை அவர்களை தாங்கவும், இந்த பலவீனமான நேரங்களே நீர் அவர்களை காக்கவும், அவர்களுக்கு ஏற்ற நன்மையும் சுகத்தையும் கொடுத்து தீர்க்க ஆயுசையும் நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஜெபிக்கப்பட்ட வியாதியஸ்தர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, ஐயா சூர்யா அவர்களையும் மிஸ்டர் ஆனஸ்ராஜ் அவர்களையும் அன்பு குழந்தை ஹெவன்சியா அவர்களையும் இந்த ஜெபத்திலே நாங்கள் வைக்கிறோம். தேவரீர் இந்த பிள்ளைகளுடைய சஞ்சலங்களையும் கஷ்டங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். சீக்கிரத்தில் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து இந்த பூமியில் அவர்கள் வாழும் நாட்களிலே சமாதானமான வாழ்க்கையும் சுகமான வாழ்நாட்களையும் காண்பதற்கு ஏதுவாக அவருடைய ஆயுசு நாட்களை பரலோகத்தின் தேவன் நீர் கூட்டி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையான கரம் அவர்களை தொடட்டும் எங்கள் தேவனே. இதோ இந்த நாளிலுமாக இந்த ஆராதனை நாங்கள் நிறைவு செய்து கடன் செல்லும் போது உம்முடைய கரம் எங்களை தாங்கட்டும், வழிநடத்தட்டும். உம்முடைய தேவதூதர்கள் எங்களை பலப்படுத்தி எங்களை சுதந்திரமாய் வழிநடத்தட்டும். எங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, புதிய வாரத்தில் நாங்கள் அடியெடுத்து வைக்கும் போது புதிய வாரத்தின் வேலைகளையும் நியமங்களையும் செய்வதற்குண்டான பலனையும் சத்துவங்களையும் பரலோகத்தின் தேவன் எங்கள் கொடுத்து எங்களை வழிநடத்தியல்லும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். எங்கள் கடனாளிகளை மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் மன்னித்தள்ளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவர்களே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவானவருடைய வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசனமும் தேவதூதருடைய பாதுகாவலும் விசேஷமாக இந்த நாளின் தொழுகையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வ காலமும் இருப்பதாக, ஆமேன்.